சொல்லுங்க பிரதர், ரீச் ஆயிட்டீங்களா லொகேஷனுக்கு? தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி. சோ கைஸ், ரீசெண்டா பாத்தீங்கன்னா இந்த ஒரு கஸ்டமர் நம்மளுக்கு இன்ஸ்டாகிராம் டிஎம் பண்ணியிருந்தாரு. சோ என்ன விஷயம் பாத்தீங்கன்னா 10 டேஸ்க்கு கார் தேவைப்பட்டிருக்கு இவருக்கு. பட் வந்து கடைசி நேரத்துல பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருமே கார் எங்கிட்ட இல்லப்பா, தர முடியாதுப்பா அப்படின்னு மூஞ்சி மண்டியே சொல்லிட்டாங்க போல. சோ ரொம்ப டிப்ரெஸ்டான ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் டிஎம் பண்ணியிருந்தாரு. இந்த மாதிரி வந்து ஒரு கார் ரெண்டுக்கு கிடைக்குமா, ஒரு 10 டேஸ் தேவைப்படுது, மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக நான் காரைக்கால் ஊருக்கு நான் போறேன், யாருமே தர மாட்டாங்க. டிராவல்ஸ் நான் புக் பண்ணி பார்த்தேன். சோ அவங்களும் வந்து ஒன் டைம் டிராப் பண்ணி விட்டுருவாங்க. சோ அங்க நான் திருப்பி வரணும், அங்களுக்கு லோக்கல்ல சுத்தணும். சோ 10 டேஸ் தேவைப்படுது, என்ன ப்ரோ பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தாரு. சோ ப்ரோ அவ்வளவுதான கான்செப்ட், கவலைப்படாதீங்க, ஏபிஎஸ் கிட்ட வந்துட்டீங்க. சோ டோன்ட் வரி ப்ரோ சொல்லிட்டு நம்ம கார் அவங்க லொகேஷனுக்கு போய் டெலிவரி பண்ணிட்டு நேரம் இங்க உட்காடுறோம். இந்த உட்கார கேப்ல பாத்தீங்கன்னா ஒரு ஊருக்கே போய் சேர்ந்துறாரு. சோ நீ கார் எடுத்துட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி என்ன சொல்லுவாரு யோசிக்காதீங்க. உங்க சொந்த கார் மாதிரி இங்க பொறுமையா வச்சு யூஸ் பண்ணிட்டு அந்த ரெண்டல் பீரியட் முடிஞ்சப்ப கார் கொடுங்க. நம்மகிட்ட பாத்தீங்கன்னா அஃபோர்டபுள் ரேட்ல கார் அவைலபிளா இருக்கு. 5 சீட் to 7 சீட் கார் அவைலபிளா இருக்கு. சோ நம்ம இன்ஸ்டாகிராம் ஜஸ்ட் டிஎம் பண்ணுங்க, அப்படின்னா வந்து நம்ம ஸ்கிரீன்ல கொடுத்து கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க. சோ 24/7 எப்போ நம்ம டைம் இருந்தாலும் நம்ம கால் பிக் பண்ணி நம்ம பேசி நம்ம புக்கிங் பண்ணிக்கலாம். நம்மகிட்ட பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஆன்லைன் புக்கிங் தான் அதிகமா போயிட்டு இருக்கு. சோ ஆன்லைன் புக் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சீக்கிரமா புக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, நன்றி.